பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். நீங்கள் தினந்தோறும் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானவைகளாக, ஆறுதல் தருபவைகளாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மனிதனுடைய அறிவினாலே பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல, தெய்வத்துடைய நடத்துதலினாலும் தெய்வம் தருகிற ஞானத்தினாலும் புத்தியினாலும் வெளிப்பாடுகளினாலும் நான் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகின்றேன். இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியமானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு, நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வார சனிக்கிழமை நாசிரை தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். இந்த கூட்டத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாதந்தோறும் பங்கேற்கின்றார்கள், விடுதலையை பெற்று செல்லுகின்றார்கள். செய்தி துவக்கத்தில் நீங்கள் பார்த்த அந்த கிளிப் எல்லாமே இந்த நாசிரியத் கூட்டத்தில் எடுக்கப்பட்டவைகள் தான். நீங்களும் இந்த மாதம் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். எத்தனையோ பேர் அந்த நேரத்தில் விடுதலை பெறுகிறார்கள். நாசிரியர் ஜெப ஜாம்பவான் வரவேல் செய்கிற ஐயா அவர்களும், கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த நமது ஊழியத்தின் தீவிரவாதியாகிய ஜோசப்பரன் அவர்களும் என்னோடு இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்பார்கள். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஞானபுரம் யோவானன் தலைமையில் நல்ல விருந்து தயார் செய்யப்பட்டு உங்களுக்காக பரிமாறப்படும். வாருங்கள், வந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள். நமது தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. நாள்தோறும் கனமிக்க குருவானவர்களும் வரம்பெற்ற ஊழியக்காரனும் அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். ஜெபம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க உள்ளே இருந்து. உங்களுக்கு தெரிந்த முதியவர்களை நீங்கள் தாராளமாக இங்கே அனுப்பி வைக்கலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கையை பிடிச்சு கொண்டு வந்து விட்டுடலாம். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு 3 நேரம் விதவிதமாக நான் கொடுக்குறோம். இவர்களுக்காக ஒரு பெரிய பில்டிங்கும் கட்ட ஆசைப்படுகிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 5:1 முதல். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பார்த்தீர்களா? ஆண்டவர் கடற்கரைக்கு போகிறார் ஒரு நாள் ஊழியம் செய்கிறதுக்காக. இன்றைக்கி கடற்கரைக்கு நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்காக, நேரம் போக்குறதுக்காக, டைம் பாஸ்க்காக போகிறாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
அதுக்காக போகிறாங்க. சீசோர் மீன்ஸ் இன்றைக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மையமாக சென்டராக டூரிஸ்ட் சென்டராக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சென்னையிலே மெரினா பீச் அப்படின்னாலே அது ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான். நிறைய பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. எல்லாருடைய கவனம் அங்கே வரும், திரளான ஜனங்கள் கூட முடியும். அதனால தான் அது அப்படி இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் போகிறாரு கடற்கரைக்கு. அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போகல, இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு போகல, இல்லை நிறைய பேர் வருவாங்களே சுற்றி பார்ப்போம்னு நான் நினைக்கல. மாறாக அவர் ஊழியம் செய்யும்படியாக போனார். ஊழியம் செய்யும்படியாக அவர் ஆயத்தப்பட்டார். பிரசங்கம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பார்த்தீர்களா? நிறைய கடையில் பரோட்டாவாக இருக்குது, பிரியாணியாக இருக்குது, நிறைய பண்டங்களாக இருக்குது. நம்முடைய மனது சொல்லுகிறது, போ நீ சாப்பிடு, விதவிதமாக இருக்குல்ல, பசியாக இருக்குல்ல, இதெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா, போய் எப்படியாவது சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம மனது சொல்லுகிறது. ஆனால் தெய்வத்துடைய பிள்ளைகளுடைய உள்ளம் என்ன சொல்லும்? இவ்வளோ பண்டங்கள் இருக்கிறது, இவ்வளோ பிரியாணி இருக்கிறது, நம் வீட்டு பக்கத்தில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், நம்முடைய சபையில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், நம்முடைய ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அதை வாங்கி நாம் அவர்களுக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் அல்லவா? அதுதான் தெய்வத்துடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணம். உலகத்து மக்களுக்கு நாம் போய் அதை சாப்பிட்டுவிட வேண்டும், நாம் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடணும். கல்யாணம் வீடு முடிஞ்ச உடனே பார்சலை எடு, எப்படியாவது ஒரு 2-3 வாடி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இது அந்த உலகத்து மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நான் ஒரு காலேஜில் வேலை பார்க்கும்போது பிரியாணியை இறக்குறதுக்குள்ளேயே, அந்த வட்டாலேருந்து இறக்கி தம் போட்டு இறக்குறதுக்குள்ளேயே அங்கே வேலை பார்க்குறவங்க பாதி பேர் பாதி பிரியாணி கொண்டு போயிட்டாங்க. மக்கள் அங்கே காத்திருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் காத்திருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் காத்திருக்கிறாங்க, நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போகவே இல்லை. எனக்கெல்லாம் பிரியாணி கிடைக்கவே இல்லை. வட்டா விட்டு இறக்குறதுக்குள்ளே, தம் போட்டு இறக்குறதுக்குள்ளே தூக்கிட்டு ஓட்டாங்க. இன்றைக்கி உலகத்து மக்கள் எதை எடுக்கலாம் அதில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கலாம்? இந்த இடத்துல ஒரு லாட்ஜ் கட்டினா நல்லா இருக்குமே, டூரிஸ்ட் சென்டர் கட்டினா நல்லா இருக்கலாமே அப்படின்னு உலகப்புறமான மக்கள் யோசிக்கிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளில் ஒரு சர்ச்சு கட்டினா நல்லா இருக்குமே, இதில் ஏழைகளுக்காக ஏதாவது கட்டினால் நலமாக இருக்குமே. கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களை வைத்து எத்தனையோ கல்யாண மண்டபங்களை நான் கட்டியிருக்கலாம், எவ்வளோ லட்சங்களை கோடிகளை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் முதியோர் இல்லத்தை கட்ட வேண்டும், பெரிய சர்ச்சு கட்ட வேண்டும், அந்த மாதிரியான தாட்ஸ் தான் என் மனசில் இருக்குது. அந்த மாதிரி பார்வைகள் தான் இருக்குது. ஒரு இடத்தை பார்த்து உலகத்து மக்கள் அதை அனுபவிக்க வேண்டும், இதில் எனக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளோ இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்ன லாபம், ஆண்டவருடைய பணிக்கு என்ன லாபம், திருச்சபைக்கு என்ன லாபம், ஏழை மக்களுக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. ஒரு பில்டிங்கை ஒரு பக்கம் இருந்து பார்த்தா உயரமாக தெரியும், இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா அழகாக தெரியும், ஒவ்வொரு ஆங்கிளிலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி தெரியும். அதுபோலவே இந்த கடற்கரையை பார்க்கும் பொழுது அனுபவிக்க வேண்டும், குளிக்கணும், டான்ஸ் ஆடணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நிறையவருக்கு தோன்றலாம். ஆண்டவருக்கோ இந்த இடத்துல ஊழியம் செய்யலாமே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தன் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கலாமே, அப்படி தான் அவருக்கு தோன்றியது என்று நான் காண்கிறோம். நமக்கு எப்படி தோன்றுகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து வருகிற பொழுது சுயம் சாம்பல் ஆகிறது, சுயநலமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. எல்லாத்தையும் எனக்கு தான் எடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு யாருக்கும் வரவே வராது. ஒளித்து வைத்து கொண்டு சாப்பிட வேண்டும் என்று வராது. ஆதியில் அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டது போல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுவோம். நம்ம சாப்பாடை பகிர்ந்து உண்டாலே, நமக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உண்டாலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்கு வளர்ந்து விட்டோம், உயர போயிட்டோங்கிறது அர்த்தம். ஒழிச்சு வைக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துடைய அன்பு நம்ம நெருக்கலைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அங்கே சீமோன் பேதுரு போன்றவரெல்லாம் அவர்கள் அந்த வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று அடுத்தாப்புல வாசிக்கிறோம். எதுக்காக வலையை அலசுறாங்கிறது நம்ம சிந்திக்கிறோம். சும்மா பைபிளை வாசிக்கும் போது வலைகளை அலசிட்டு இருந்தாங்க, அப்போ ஆண்டவர் போய் ஊழியம் செய்தாருன்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. வலைகளை அலசுவார்கள் என்றால் இதோடு கூட அந்த பணி முடிந்து விட்டது. அன்னைக்கு அவங்க மீன் பிடிக்கிற அந்த கடலுக்கு போகிறத அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி வலையை அலசி கழுவி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க, கடையை சாத்த போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடை க்ளோஸ்ட், அவ்வளோதான், இனி நாளைக்கு தான் திறக்கும். நைட்டு ஆனவுடனே 10 மணி ஆனவுடனே கடை ஷட்டர்ஸு கீழே இறக்கிடுவாங்க. நான் நாகர்கோவில் ஊழியத்துக்கு போகும்போது போகிற வழியில் அந்த காஃபி குடிக்கிறதுக்கு ஜெய்சன் பேக்கில் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை பிரதர் 24 ஹவர்ஸும் கடை இருக்கும், நைட்டு 2 மணி வரைக்கும் ஜெய் ஆட்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்கு பிறகு லாரி டிரைவர்ஸ் இன்னும் வந்துட்டு தான் ஆட்கள் இருக்கும். சில கடைகள் 24 ஹவர்ஸ் இருக்குது. ஆனால்
நீங்கள் பாருங்கள், ஏனைய ஜனங்கள் வந்து உழைச்சி போயிடுவாங்க. அதுலேயும் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்டுக்கு ஆள் வச்சுருக்காங்க. 24 ஹவர்ஸும் உழைக்க முடியாது. இங்கே கடையை மூடிட்டாங்க, வலையை அலசியாச்சு, வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க. அவர்களைத்தான் ஆண்டவர் அங்கே சந்திக்கின்றார். இயேசு கிறிஸ்து முதலாய் சந்திக்கின்றார். இந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இரவு முழுவதும் ஐயரே ராம் முழுவதும் ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல, அதனால் வலையை அலசிட்டு வீட்டுக்கு போகிறோம், இனி ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு வந்துட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை, சரி வலையை அலசுங்க வீட்டுக்கு போயிடுவோம். எவ்வளவோ ஜோம் பண்ணி பார்த்தோம் பிரதர், ஒன்றும் நடக்கலை, அதனால் நாங்கள் இன்னும் ஜெபத்தையே விட்டாச்சு, அவ்வளோதான். எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தோம், லாபமே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணுறோம் பிரதர். பையன் எவ்வளவோ டியூஷன்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்றுமே படிக்கலை, எதுவுமே நடக்கலை, அதனால் அவனை நம்ம ஸ்கூலுக்கு போகிறதே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற யோசனை வந்துட்டோம். நீங்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் கடினமாய் முயற்சித்து ஒன்றுமே நடக்கவில்லை என்கிறபடினாலே இனி அவ்வளோதான், மூடிடுங்க, அதை விட்டுருங்க அப்படிங்கிற அளவிற்கு ஒரு கசப்பான ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான், தவறான ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு பேசுகின்றவராக இருக்கிறார். ஸோ நோ பாயிண்ட் ஆஃப் ஃபிஷிங் எனிமோர். வலைய அலசு, மடிச்சு வை, வீட்டுக்கு போவோம் வா, நீங்கள் ஒன்றுமே கிடைக்கல, கண்ணீரோடு அவங்க போகிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் ஏசப்பங்க வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு பிஸ்னஸில் வெற்றியே பெற முடியல, ட்ரை பண்ணி பார்த்து இன்னைக்கு நடந்துடும், நாளைக்கு வெற்றி கிடைச்சிடும் சொல்லி எப்படிலாமோ யோசித்து பார்த்து இனி கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இனி ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். கடையை க்ளோஸ் பண்ணிடணும், பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடணுங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. சீமோன் பேதுருவோடு பேசிய ஆண்டவர், அவரை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சந்தித்து பேசுகிறார். மகனே என்று சொல்லி உங்களுக்கு குறுக்கிடுகிறார், ஸ்டாப் அப்படின்னு சொல்லி குறுக்கிடுகிறார். டைமிங்கை பார்த்தீங்களா? உங்களை ஆண்டவர் சந்திக்கிற நேரத்தை பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிடுற அந்த காலத்தை பார்த்தீங்களா? நீங்கள் எப்போ நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களோ, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்களோ, அப்போதான் இனி இந்த வியாதி சுகமாகாது. எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டோம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், எவ்வளோ பெரிய டாக்டர் பிரபலமான டாக்டர்லாம் போய் பார்க்குறேன், இனி சுகமாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, போட வீட்டில் போட்டுற அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே வருகிறார். நம்பிக்கையற்ற நேரத்தில் தான், நீங்கள் முடிந்து விட்டது ஒன்றுமே இல்லை என்று முடிவு செய்கிற நேரத்தில் தான் உங்களை ஆண்டவர் தேடி வருபவராக இருக்கிறார். முடிந்துவிடும், நாம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம், நம்ம போய் வெற்றி பெற்றலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் வரமாட்டார். நம்பிக்கையே இல்லை என்று நீங்கள் தடுமாறி நிற்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வருபவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும், He knows very well உங்களை எப்போ சந்திக்கணும், எப்போ சந்திச்சா நீங்கள் செவி கொடுப்பீங்க, நீங்கள் அவரை மதிப்பீங்க, எப்போ ஆண்டரை தேடுற ஏற்றுக்கொள்கிற மோடில் நீங்கள் இருப்பீங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் தேடி வரார். மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் நம்பிக்கையற்று முடிந்தது எல்லாம் முடிந்தது, மூடி வைத்து விடு என்று சொல்லி எல்லாவற்றும் கீழே போட்டு நிற்கிற நேரத்தில், பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில், வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணிடலாங்கிற நேரத்தில், தற்கொலை செய்து கொள்ளலாங்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் வராரு. லிசன், ஸ்டாப், லுக் அட் மீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். அவருக்கு நன்கு தெரியும். அப்போ அவர் அங்கே அப்படி வந்த உடனே, நீ போய் கடலில் போய் நீ வலையை போடு, நீ மூடாத, நீ வீட்டுக்கு போகாத, நீ வலையை அலசி மடித்து வச்சுட்டு போகாத, போ மறுபடியும் போய் நீ வலையை போடு. ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியில நாம் வாழ்கிற காலமெல்லாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸை செய்ய வேண்டும் என்பது திட்ட தெளிவுமாக தெரிகிறது அல்லவா, திண்ணமாக தெரிகிறது அல்லவா. Go and put your nets deep inside the sea. கடலின் ஆழத்துக்கு சென்று வலையை போடு, பக்கத்துலலாம் போடக்கூடாது, ஆழமா போ. ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இருந்து கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நினைப்பதை விட, இப்படி இருந்தால் கூட ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு தொழிலை நாம் செய்து பார்ப்போம் என்றால், வலையை போட்டு பார்ப்போம் என்றால், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி, நேரத்தை பயன்படுத்தி, வாலிபத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் போய் நான் ஏதோ ஒரு பிஸ்னஸை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அதில் முயற்சி எடுப்பீர்கள் என்றால்,
உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு எளிதான காரியம் அல்லவா? வாலிபனை, நீங்கள் ஏன் ஒரு தொழிலை ஆரம்பிக்க கூடாது? அன்பு ஐயா, மறுபடியும் ஏன் உங்களுடைய பிசினஸ் நீங்கள் ஆரம்பிக்க கூடாது? தோற்று போனது உண்மைதான், லட்சங்களையும் கோடிகளையும் இழந்து போனது உண்மைதான். அப்பொழுது இருந்தது போல உங்களிடத்தில் இப்பொழுது பணமல்ல என்பதும் உண்மைதான். நீங்கள் எல்லாத்தையும் இழந்து போய்விட்டீர்கள், தோல்வியாகிவிட்டீர்கள் என்பது உண்மைதான். அதற்காக நீங்கள் இப்படியே இருக்க போகிறீர்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், மகனே, மறுபடியும் எழும்பி நீ முயற்சி செய்து பார், நீ ஒரு தொழிலை ஆரம்பித்து பார். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணமே இல்லையா? எங்கே போய் ஆரம்பிக்க? அது ஆண்டவர்கிட்ட விடுங்க, அவர் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்வார், யாரையாவது அனுப்புவார், எப்படியாவது வந்து உங்களுக்கான வழியை எங்கே ஆண்டவர் திறப்பார். அந்த பிசினஸ்ல போய் நீங்க போராடி பாருங்க, வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியா விரும்புகிறேன். வீட்டுக்கு போக போற பையனை பிடிச்சு நில்லு, போ, மறுபடி போய் போடு என்று ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டார் என்று நான் காண்கிறோம். அதிக சந்தோஷப்படுகிறோம். ஒரு ஆம்பளைக்கு வருமானமே இல்லாம போயிடுச்சுன்னு வைங்களேன், வேலையே இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், கிறுக்கு பிடிச்சிடும். ரிட்டையர்ட் ஆகி 60 வயசில் இப்போ வீட்டுக்கு போகிறாங்கல்ல, ஐயோ, அவங்களுக்கு கொஞ்ச காலம் கிறுக்கே பிடிச்சிடும். ஏன்னா அங்கே அதிகாரம் பண்ணி எத்தனை பேரை பார்த்து பெரிய போஸ்டிங்கில் இருந்து அப்படி இப்படி சொல்லிட்டு இப்போ ஒருத்தருமே வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள். ரிட்டையர்மெண்ட் ஆனவங்கெல்லாம் இன்னைக்கு அதிக வேதனையோடு இருக்காங்க. காரணம், பிஸியாக இருந்த வாழ்க்கை இப்போ ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே போக முடியாது. இப்போன்னா எங்கே போக? முந்தி வேலைக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ ட்ரெஸ்ஸை பண்ணான்னா, பவுடரை போட்டான்னு, கோட் சூட்டை போட்டான்னு எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி கடையை வச்சுருக்கவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஓடுவாங்க சாடுவாங்க. கடையே இல்லை, பிஸ்னஸே இல்லைன்னா என்ன பண்ண? ஒன்றும் செய்ய முடியாது. பிஸியாக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பியுங்கள், நிச்சயமாய் வெற்றி உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. இன்னும் ஆழமாக போங்க. போனதில் லைட்டாக பண்ணுங்க, நல்ல ஆழமாக பண்ணுங்க. ஆழமாக போகணும், மேலோட்டமாக செய்வதல்ல, ஆழமாக. நேற்று நான் ஊழியத்தை முடிச்சுட்டு மார்த்தாண்டத்துலேருந்து நான் வந்தேன். வழக்கமாக வர டிரைவர் வரல, இன்னொரு டிரைவரை அரேஞ்ச் பண்ணும். அவர் கத்துக்குட்டி டிரைவராக இருந்தார். அவருக்கு காரை எப்படி திறக்கணும், அந்த ஹேண்டில் எப்படி வெளியே கொண்டு வரணும் கூட தெரியல, மிரரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், சைட் மிரரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் கூட தெரியல. அப்போது ரொம்ப தூரம் போகணும், மார்த்தாண்டங்கிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிரைவர். ஆசிரியத்துலேருந்து டிரைவர் சரியில்லை. நான் கொஞ்ச நேரத்தில் 1 கிலோமீட்டரில் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே 1 கிலோமீட்டர் அண்ணன் அவர் இறக்கி விட்டு கையில் 200 ரூபா கொடுத்து, அண்ணன் நீங்கள் போயிட்டு வாங்க, நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே முடிவெடுத்துட்டு நானே மார்த்தாண்டம் வரைக்கும் நானே ஓட்டிட்டு நானே போயிட்டு வந்தேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த மனிதன் நல்ல மனிதன் தான், ஆனால் அவருக்கு கார் ஓட்ட தெரியல, அந்த சொகுசு கார்களை ஓட்ட தெரியல. நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக கார் ஓட்டுறீங்க? 20 வருஷமாக ஓட்டுறேன். ஆனால் இந்த சொகுசு காரை அவருக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியல. அப்போது நான் அவரை அலோவ் பண்ணேன்னா, அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஓட்டு போங்கன்னு அலோவ் பண்ணேன்னா, இன்னொருத்தர் அனுப்பி விட்டுருந்தார். போகிற வழி முழுக்க எனக்கு டென்ஷனாக இருக்கும், இவர் சரியாக ஓட்ட மாட்டார், நான் ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது, அவர்கிட்ட தான் போராடிட்டு இருக்கணும், பத்திரமா போய் சேரணும்ல. அதை விட அவரை இறக்கி விட்டா அவருக்கு அப்போ வருத்தமாக இருக்கும், என்ன இப்படி இறக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வருத்தப்படுறாரு, நம்ம நினச்சோன்னா நம்ம காலம் முழுக்க வருத்தப்பட வேண்டியதாயிரும். அதுக்கு பிறகு நானே ஓட்டிட்டு போனேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நானே ஓட்டு போனேன். கடவுள் எனக்கு உதவி செய்தார். போயிட வழியெல்லாம் நான் ஜெபித்து கொண்டே போனேன், ஜோம்னிட்டே நான் போனேன். எனக்கு அந்த பிரசன்னம் அதிகமாக இருந்தது. டிரைவர் இருந்தால் கூட இப்படி ஜோம்னி இருக்க முடியாது. அப்போது ஆண்டவரே, நீங்கள் இதுக்கு தான் அனுபவிச்சிருக்கீங்க போடுக்குன்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன். அப்படி வாழ்க்கையில் சில முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் வளைய போடு, நீ ஆழமாக கொண்டு போடு. அப்போ ஒரு நிமிஷம் யோசித்திருப்பார், நான் இரவெல்லாம் முயற்சித்தேன், ஒன்றும் கிடைக்கல. இப்போ நீங்கள் மறுபடியும் போக சொல்கிறீங்க, வளைய ஆழத்தில் கொண்டு போடுறேன்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் சொல்கிறது கேட்கவா வேண்டாமா? சில முடிவு எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது சில முடிவுகளை எடுப்பதில் தான் இருக்கிறது. நான் முடிவு உடனே எடுத்தேன், இந்த ஆளை கூட்டு போனோன்னா அவ்வளோதான், நீங்கள் ஊழியம் அவ்வளோதான், சாத்தான் விளையாடுறாங்க. ஆனால் இறங்குங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, செலவுக்கு வச்சுங்க, நானே விட்டு போகிறேன். அந்த முடிவை நான் எடுக்கவில்லை என்றால் நேற்று ஊழியத்துக்கே போயிருக்க முடியாது, மாத்தாண்டத்துக்கு போயிருக்கவே முடியாது, அந்த ஊழியத்தை அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கவே முடியாது. ஒரு பெரிய பாடம் என்ற அனுபவம் சொல்லிக் கொடுத்து, இது ஆண்டவர் அல்ல, இது அனுபவம். வேண்டாம் இந்த மனுஷனை இறக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், சில நேரங்களில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க.
ஸ்கூலில் போனால் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறாங்க, 1 2 3 4 இருக்கும். ஒரு வயது வந்த பிறகு அப்படி யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நாம எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது சரி, இது தவறு, இவரை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இங்கே போனால் பிரயோஜனம் இருக்கும், இங்கே போனால் பிரயோஜனம் இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருப்பவர்கள் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள், நேசத்தோடு பாசத்தோடு செயல்படுறாங்களா, இல்லைன்னா நடிக்கிறாங்களா, சமயம் வரும்போது காலை வரலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா, இல்லைன்னா உயிரையும் கொடுக்கலான்னு இருக்காங்களா, நாம புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும், யோசித்து நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் ராஜா சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும்பா கேளு, ஆண்டவரே இறங்கி கேட்கிறார். நாம அது வேணும் இது வேணும் கேட்டிருப்போம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் லட்ச லட்சம் பேர் என்னை ராஜாவாக்கிட்டீங்க, எனக்கு போக்குவரத்து தெரியாத சிறு பிள்ளை, நீ ஞானத்தை தந்துருங்க, அது போதும், நான் அந்த மக்களா நல்லபடியாக ஆட்சி செய்வேன், நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த பூமியில வாழுற காலமெல்லாம் நமக்கு ஞானம் தேவை, உழைப்பு தேவை, பக்தி தேவை, ஜெபம் தேவை, பரிசுத்தம் தேவை, பைபிள் ரீடிங் தேவை, ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவது தேவை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவை, இன்னொரு பக்கம் ஞானம் தேவை, புத்தி தேவை. சிந்திக்க வேண்டும், நிதானித்து செயல்பட வேண்டும். சில காரியங்களை நாம தான் புரிஞ்சுக்கணும், யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நாமே புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி போனால் இங்கே தான் முடியும், இப்படி போனால் இது விளங்காது, இது இப்படி போனால் இது உருப்படாது, இது போனால் நல்லா இருக்கும், இந்த ஆளை நம்பக்கூடாது, இந்த ஆளை தாராளமாக நம்பலாம் என்று நாமவே முடிவு கூற வேண்டும். ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க ஸ்டடி பண்ணணும். நான் ஒரு ஆசிரியர் இருக்கிற ஒரு மாணவரை பார்த்த உடனே ஸ்டடி பண்ண தெரியணும். ஹலோன்னு எனக்கு ஃபோனில் எடுத்து இந்த ஜபத்துக்கு கூப்பிட்றாங்களா, கேட்ட உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஏன்னா அதுதான் ஊழியம், அதுதான் எத்தனையோ பேர் சந்திச்சதில் கிடைத்த பலன். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் சில சரியான முடிவுகளை எடுக்கணும். ஆண்டவர் சொல்வது சரிதான், ஆழமாக போகலாம், மறுபடியும் ட்ரை பண்ணலாம், நம்ம சரியான ஒரு முடிவை எடுக்கணும், எடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம கடந்த கால தோல்விகள், நம்ம முழுவதும் ட்ரை பண்ணி ஒன்றுமே கிடைக்கல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் ஷுட் நாட் ஸ்டாப் காட்ஸ் வில் இன் அவர் லைஃப்ஸ். அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தடுக்க நாம் அனுமதிக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா? சொல்ல கூட இருப்பவங்களை புரிந்து கொள்ள முடிகிறதா? பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடிகிறதா? பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை என்ன நோக்கத்தில் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிகிறதா? பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸாக இருக்கிறவங்க என்ன நோக்கத்தோடு நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியுதா? ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாங்களா, அருவருப்பாக நினைக்கிறாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நீங்களாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும். உடனே இவங்க உள்ளே போய் போடுறாங்க, போட்ட உடனே என்னக்குது பாருங்கள். 9, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு கூட எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. 6ஆம் வசனம், வந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார். எக்கச்சக்கமாக மீன் கிடைச்சிருது, எக்கச்சக்கமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருது. தோல்வியை அடைந்தவர்கள், முழுவதும் பிரயாசம் எடுத்தும் ஒரு மீனை கூட பிடிக்க முடியாதவர்கள் இப்பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று நாம் காண்கிறோம். என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு வெற்றி! தோல்வி எப்படி ஜெயமாக மாறியது, மதுரமாக மாறிவிட்டது. தேவன் அவர்கள் நினைத்து விட்டார், ஆசீர்வதித்து விட்டார், தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டு விட்டார்கள். எக்கச்சக்கமான மீன், ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்பொழுதோ வலைகள் கிழியத்தக்கதாக ஏராளமான மீனை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தா அப்படிதாங்க கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தாருன்னா நிறைந்து வழிந்து போகத்தக்கதாக, கல்லாப்பட்டில் பணம் வழிந்து விழத்தக்கதாக, எல்லா அக்கௌண்ட்லையும் பணம் ஏறிக்கொண்டே இருக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த கடற்கரையில பேதுரு தோற்று போனாரோ அதே கடற்கரையில வெற்றியுள்ள மனிதனாக அவர் அங்கிருந்து வந்தார். How is this? இது எப்படி உண்டாயிற்று? ஆண்டவரால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும் அல்லவா? தொழிலிலே தோல்வி அடைந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தொழிலை நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறும்படியாக உங்கள் தொழிலை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிறைய இடங்களில் உங்களை ஸ்பீக்கராக கூடுவாங்க. இவர் இவ்வளோ பெரிய வெற்றியாளராக இருக்கிறார், இத்தனை கோடி ரூபாய் வச்சிருக்கார்,
இவர்கிட்ட இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி உங்களை ஒரு ஸ்பீக்கராக கூடுவாங்க. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். எல்லாரும் பொறாமைப்படத்தக்க அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். அவருக்கு அது அற்பமான காரியமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக இருக்கின்றார். எந்த சீமோன் பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, தோல்வியை ஜெயமாக மாற்றினாரோ, அதே போல உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, எவ்வளோ ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். வலையை அலசி கரையில் வச்சுட்டு வீட்டுக்கு போக ரெடியாக இருந்த பிள்ளைகளை மறுபடியும் போன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி ஒரு தோழிகளை மறக்க செய்து உள்ளே போக மனசை அவங்களுக்கு கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆழமா போய் போட்ட உடனே வலைகள் கிளியத்தக்க அளவிற்கு மீன்களை கொடுத்தவரே, அப்பா பிதாவே, நீங்கள் எவ்வளவு நல்லவர் அப்பா. எஸ்அப்பா, எவ்வளவு நல்லவங்க ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுமாலே கூடும் ஆண்டவர். எந்த இடத்துல தோல்வி அடைந்தானோ அந்த இடத்துல இவருடைய பிள்ளைகளை உயர்த்தவுமாலே கூடும் அப்பா. மனநொந்து போயிருக்கிற பிள்ளைகள், தோல்வி நிமித்தமாக மனநொந்து போயிருக்கிற பிள்ளைங்க, வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க, இனி போராடி பார்த்து ஒன்றும் இல்லையே என்று கதறுகிறவர்களுக்கு கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை நீ செய்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஷபாரா ரபோனா கபாலா கபானா கரா. இனி தோல்வியே வேண்டாம். இனி தகப்பனே, வெற்றி வராத நாளே இருக்க வேண்டாம். வருமானம் வராத நாளே இருக்க வேண்டாம். லாபம் வராத நாளே இருக்க வேண்டாம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைக்கு உதவி செய்யும். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கும். சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தோல்வியை கொண்டு வருகிற, வறுமையை கொண்டு வருகிற, கடன்களை கொண்டு வருகிற, ஆண்டவரை வருமானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், வீண் செலவுகளை கொண்டு வருகிற ஆவிகள், ஆண்டவரை பொல்லாத மனிதனுடைய பொறாமைகளை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாம் அழிந்து போகட்டும். இந்த பிள்ளைகள் இருந்து என்ன பிஸ்னஸ் செய்தாலும் வெற்றி பெறட்டும். எந்த இடத்துல கடை வைத்தாலும் வெற்றி பெறட்டும். இனி தோல்வி என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடாது ஐயா. எங்கள் தகப்பனே, ஆழமாய் செல்ல, ஆழமாயுமே நேசிக்க, இன்னும் அதிகமாயுமே பின்பற்ற அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்குவதாக, இரக்கம் தாங்குவதாக என்று வாழ்த்துகிறோம். ஆண்டவரை, படிப்பில் தோல்வியுற்ற பிள்ளைகளுக்கு என் தகப்பன் எப்படியாவது மறுபடியும் படித்து டிகிரி முடித்து அவர்கள் வேலைக்கு செல்ல உதவி செய்யும். திருமணத்தில் தோல்வியுற்ற பிள்ளைகளுக்கு மறுபடியும் நல்ல வாழ்க்கையை தந்து சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. பிஸ்னஸில் தோற்று போனவருக்கு மறுபடியும் புது பிஸ்னஸை தாருங்க. ஊழியத்தில் தோற்று போன பிள்ளைகளை மறுபடியும் ஊழியத்தில் தூக்கி நிறுத்துங்க. திருமணமாகவில்லையே, குழந்தை இல்லையே, ஐயோ வீடு இல்லையே, நான் என்ன செய்வேன், டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குதே, எல்லாருக்கும் கர்த்தருக்கு நீ உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி உங்களுடைய 2 கைகளாலே அவளை ஏந்தி கொள்ளுங்கப்பா, தாங்கி கொள்ளுங்க. நிறைய மகனே, இந்த அருமையான நாளிலும் கூட வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் போதைக்கு அடிமைகளாக, கஞ்சாவுக்கு அடிமைகளாக, மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்காங்க. எங்கள் தகப்பனை, எப்படியாவது நீர் அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து அப்படி வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். போதை ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும். கெட்ட நண்பர்களை விட்டு அவர்கள் வெளியேற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். முக்கியமாக ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவரை, புது படிப்புக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும். சோதங்குமாராக்கள், எகிப்துக்கள் அவளை கெடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தரைக்காரன் தாங்கட்டும் ஐயா. உலகம் முழுக்க அத்தனை நாடுகளுக்காக, இந்த தாய் திருநாட்டிற்காக, அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதி. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. ஆசிரியர் அடைக்கலான் குருவி முதியோர்களது தங்க அநேகர் அழைத்து கொண்டு வரும். ஆண்டவரை தோத்திரமை அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீர் உதவி செய். இன்னும் புதிய கட்டடங்களை கட்டி அநேக முதியவர்களை சேர்க்க உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் அன்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you. ஆமென்.